வாரணையா 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 ஆட்டத்துல சிறந்தவரா ஆட்டத்தில சிறந்தவரா வேட்டையில வீரனையா திக்கிட்டு கல்லமக வெள்ளச்சாமி சபைவாத மடிந்து சபமுன்னே வாரணையா 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 ஆட்டத்தில சிறந்தவரா ஆட்டத்தில சிறந்தவரா வேட்டையில வீரனரா திக்கிட்டு கல்லமகன் சபைவாத மடிந்து சபமுன்னே வாரணையா 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 வடக்கு வாசலில காத்து வருவாள் வெள்ள குதிரையே நீதி வருவாள்
தலைமையில அருமையான விடுதலைக்கு இங்கு சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஸ்ரீ வைரவன் ஆடியோஸ் முசிந்தப்பட்டி அண்ணர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தை சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அது மட்டுமல்லாமல் இங்கு சிறந்த முறையிலே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் சுப தங்கராஜ் சிரிப்பு நடிகர் கலைமூர்த்தி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அப்படி அந்த அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகியை வழங்கி என்னுடைய கதாபாத்திர துவங்கியிருக்கிற எப்பொழுதுனா பொன்மகள தேவி அம்மா பொற்பலகாளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அனந்தாங்கி வீரமகாளியம்மா வருங்கால வாழ்வர்களே, எதிர்கால இசைஞர்களே, தங்கள் ஜொலிக்கு தமிழகத்தில் இசைஞர்களே, எடுத்த தமிழ் பலத்த சங்கத்தமிழ் பாடல்களே, இமய முதல் குமரி வரை தமிழ்ந்து சென்று இன்றைய பாரதத்தை நாளைய ஜனநாயக மக்கள் திருத்திக் கொண்டிருக்கும்
பாரத்தை மைந்தர்களே மலை எண்ணும் ஏட்டிலே சில எண்ணும் பொருளிலே கலை எண்ணும் காவியத்தை போட்டு கொடுத்த உலக மக்களே உங்களை வணக்கம். வெள்ளச்சாமி வந்தன செய்கின்றேன் வணக்கம் வள. அப்படி எந்த செயல் தொடங்கினாலும் கந்தருக்கு முந்தி பிறந்த தொந்தி கணபதியை வணங்கி என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்கி கொண்டிருக்க போறேன். முன்னாடி உட்கார்ந்து தொந்தி கணபதி हाल 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 ஹலோ 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 अंदे मुंदे विराजगणे முப்பத்தொக்கோடி தேவர்களே பிள்ளையார் பற்றி யோசிக்கும் விநாயகா குடங்குழியில் வாழ்ந்து வரும் எந்தாயே குப்பாயம்மா பாட்டெடுத்து தருகின்றாயே பத்தையம்மா அடி வேண்டு வரத்த கொடி என்னாயே வெக்காளியம்மா அடி உன்னை எண்ணி பாமரனா இன்னைக்கு ஆட்டோ ஆடவந்தே ஆரவே அடி வாக்கி வத்தன மாத்தணும் பார்வதிய வாக்கணும்
பாட்டு முடிஞ்ச 1/2 மணி நேரம் ஆச்சு. வாங்குற 200 ரூபாய் சம்பளத்துக்கு இதெல்லாம் டீ சொல்லியிருக்கா அதனாலதான். ஏன் எல்லாருமே ஜோரா கை தட்டலாமே, ஏன் செவனே உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் கையெழுங்க. என் கோயிலுக்கு இது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? நாங்க வந்து பேசாம தான் உட்காந்துருப்போம். அப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல அண்ணே. தம்பி, இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் வேணா இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். தெய்வாலயம், பிரம்மாலயம், விஸ்வநாலயம், காளி, மாரி, துர்க்கை, பிடாரி என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரி ஆலயங்கள்லாம் இருந்துட்டாலும் இந்த பூலகத்துல கண்கண்ட தெய்வம்னா யாருனே? கண்கண்ட தெய்வம்னா நம்மளுடைய தாய் தகப்பன் தான் கண்கண்ட தெய்வம். உங்க அம்மா அப்பாவா? ஆமா. அதனால பெத்த தாய்க்கு ஒரு வசந்த வணக்கத்தை வச்சுட்டு தாய்க்கு. ஆமா. அதுக்கப்புறம் கதைக்கு போவோமா? அப்படியே சுமந்து பாசத்துக்கு முன்னாலே ரத்தத்தை எல்லாம் ஊட்டி வரதே அன்புக்கு முன்னாலே அத்தனையுமே சும்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. எறும்பு அண்டாமே தூசிடும்பு சேராமே, எறும்பு அண்டாமே தூசிடும்பு சேராமே, தொம்பில் கொடி அறுத்தெடுத்த அம்மா உரைக்கும் பாராமே, கஞ்சி தண்ணி இல்லாம உரைக்கும் பாராம, கஞ்சி தண்ணி இல்லாம பாலுதோறும் ஊட்டி வளர்த்தே அம்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லையே யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி தாங்கி கொண்டு சாமி சாமி மறந்தா அவசியத்தவனேடா, அந்த உத்தமிய நினைச்சா உத்தமனேடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? குணசேகர நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? தாய் போலே தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திதானா? உலகத்திலே இருக்கிற தாயடா, உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தாரடா. சும்மாட்டுக்கரையோர் தண்ணி கூட தான் இருக்கும், அம்மாவோ இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுவையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச, என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச. உன்னோட மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்தரா அந்த நேரம் போடும் அம்மா. உன்னோட மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்தரா அந்த நேரம் போடும் அம்மா. உன்னை வரமா நினைச்சேன், உன்னை வரமா திருச்சேன், உன்னை வரமா நினைச்சேன், உன்னை வரமா திருச்சேன். ஊருக்குள்ள அப்பாவுக்கு
ஊருக்கு பேரே நல்ல பேரு. அப்பா ஒரு சாமி எங்க அம்மா ஒரு கோவில். அப்பா ஒரு சாமி எங்க அம்மா ஒரு கோவில். இதுதானே உங்களோட நந்தாசம் வீசனல்ல ஊரு இந்த ஊரு. ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால இல்லாத சும்மா உலகத்தை எல்லாம் வாழாத்தோடு வெற்றி எடுத்த அம்மாவும் அன்றைக்கு முன்னால ஆகாச சும்மா. அன்றைக்கு முன்னால ஆகாச சும்மா. சும்மா பாலோட்டி என்ன வளர்த்த அம்மா உங்களுக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மக சும்மா. உனக்கு பால் ஊட்டி வளர்த்தது நானு, எனக்கு நீ பால் ஊட்டி 10 மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால இல்லாத சும்மா.
ஆரிராரிரோ ஆரிராரிரோ. அருமை ஐயா, எனக்காக இப்பாடலை பாராட்டி ரூபாய் 200 சொந்தங்களை அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அருமையான எனக்காக ரூபாய் 30 சிவங்களை அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். மதுரை ஜில்லா சிவகங்க சீவன் யாதவர வட்டக்கரை அருகனுக்கு சிட்டமட்டி சிட்டமட்டி கருவனுக்கும் சக்கமட்டி என்பதனால் யாராரு காசு கொடுக்கணும் கொடுத்துருங்க. காலைல டீ செலவு காசு இல்ல. அருமை அக்கா, எனக்காக இப்பாடலை பாராட்டி ரூபாய் 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமான நன்றி. நன்றி கலந்த வணக்கம். சேரவனுக்கு செம்பாயி அம்மாவுக்கு கல்லர் குடிகளை பிறந்து கல்லர் குடிகளை வாழ்ந்து பெறக்கூடிய கல்லர் மகன் வெட்டெடுத்து கலத்தகுடி வெள்ளச்சாமி என்பது எழுதுகிறார். அறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது எனது தந்தை சேதுபதியும் எனது தந்தை சேதுபதி என்ற முத்துராஜா இருவரும் அந்த வரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் சமயம் தை மாதம் 3ஆம் தேதி அன்று எனது தந்தையும் எனது தந்தை சேதுபதி என்ற முத்துராஜா இருவரும் அந்த வரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்க போறோம்னு சொல்லி அந்த வரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே மாடு மனித விட்டான் தந்தை சேர்ப்பார்கள். எங்க அப்பே செத்து போடுவோம் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ணே தம்பி, நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது இப்ப மட்டும் பெரிய வயசா? நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது சரி எங்க அப்பன் சேதுபதி செத்து போயிட்டானா? என் தாய் செம்பாடி என்னை வளர்ப்பதற்காக ஒரு கோளாறு கொடியில் பண்ணைக்கு இருந்து 1000 பசுமாடு வச்சு வட்டி சொல்லு விளக்கி என்னை ஆளாக்குனான். அண்ணே அவ படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. வளச்சாமி, அதுக்கு முன்னாடி செம்பெல்லாம் கழுவலையா? இல்ல, கழுவாம குடிச்சிருக்கு. பட்டி பேரு கழுவாம தான் போட்டுருந்தாங்க. அவ படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. சரி, என் தந்தை சேதுபதி அந்த வரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுல மாண்டு மறைந்து செத்து போய் விட்டாரு. அதனால அவர் செத்தது எனக்கு பெருசா தெரியும். எப்படி தெரியும்? சின்ன வயசா இருக்கும் பொழுது காடை கூட கையில எடுத்துக்கிட்டு கவுதாரி கட்ட கையில எடுத்துக்கிட்டு எங்க போனேன்? என் சக்கப்பட்டிக்கு நேர் விளக்கு வெள்ளமலக்காடுன்னு ஒரு இடம் தம்பி. அதனால ஒரு காடு வெள்ளமலக்காடுன்னு ஒரு இடம். அந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையான அது ஏப்பா வேட்டைக்கு செல்வது வழக்கம். அது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை போவீங்களா? எத்தனை கிழமை இருக்குது? நீ எந்த கிழமை சொன்னியா? வெட்டிக்காரனே தம்பி, எலி சொற்றோட போகுதுன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இருக்கும்ல? ஏன் இந்த வெள்ளச்சாமி வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளிக்கிழமையான வேட்டைக்கு போறனா? எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போறனோ அந்த வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாடு ஓட்டி வருது வழக்கம். எத்தனையா காடு இருக்குது பாத்தியா? எத்தனை காடு இருக்குது? மாங்கனாம்பட்டி மலை இருக்குது. ஐயோ, போன இடம்ல மரங்காவூர் காடு இருக்குது. மணப்பாறைட்ட காடை விட்டுட்டியே. அத்தனை காடை விட்டு போட்டு வீரப்பூர் காடு கூட இருக்கு. உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு காடு இருக்குது. பெரிக்காங்காடு இருக்கு தெரியுமா? எத்தனையா காடு இருக்குது. அந்த காடெல்லாம் விட்டு போட்டு அந்த வெள்ளமலை காட்டுக்கு அந்த சண்டாளி வேட்டைக்கு வரணும். எதுக்கு வரணும்? இருந்திருந்த ஏன் கண்ணிலே அவ சிக்கணும். எந்த ஒரு பெண்ணையுமே ஏடெடுத்து பார்க்க கூடாதுன்னு மன கட்டுப்பாட்டோட வாழ்ற வேணா. நீங்க மன கட்டுப்பாடோட வாழ்றீங்க. உங்க செல்லு வாழலையே. அப்படி எத்தனை போன், எத்தனை கால்? சத்தியமா சொல்றேன், இன்ன வரைக்கும் என் பொம்பளை பிள்ளைய என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அப்புறம் 3ஆம் தடவை கட்டிட்டு போனாட்டி கல்யாணம் ஆகல. ஒரு சொல்றா நம்பாதீங்க. ஒரு கை கொண்டு வந்திருக்கேன். அது யாரு?
அதனால எந்த ஒரு பெண்ணையுமே எடுத்து பார்க்க கூடாதுன்னா என்னைக்கு அந்த சண்டாளி அந்த வெள்ளமலை காட்டுல பார்த்தனோ வாழ்ந்தா அவ ஒரு நாச்சு வாழணும், இல்லாட்டி நீ செத்து போயிரு. எப்ப என்ன சாவதுக்கெல்லாம் பாக்குற? வாழ்ந்தா அவ கூட தான் வாழணும், இல்லாட்டி செத்தாலும் அவ கூட தான் சாவணும்னு முடிவு பண்ணேன். சரி, அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? அப்பதான் எங்க அப்பன் பத்தி வந்துச்சு. வந்துருச்சா? வந்துருச்சு. ஏன்னு கேப்ப? சரி. என்ன எந்த ஒரு பெண்ணையுமே எடுத்து பார்க்க கூடாதுன்னா முதல்ல ஒண்ணு பொம்பளைய பாக்குறேன் தம்பி. பார்த்த உடனே பெட்ரோல் பங்க்ல ஒண்ணு யாரும் வந்து உட்கார்ந்து குடியிருக்க கோடைக்கு வேண்டாமா? அதனால எந்த ஒரு பெண்ணையும் ஏடக்க நானு சரி முதல்ல ஒரு பெண்ணை பாக்குறேன். கூட ஒரு பிள்ளை மெசேஜ் பண்ணுச்சேன். முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்குறேன். பார்த்த உடனே என்னைக்கு அந்த சண்டாலிய பார்த்தனோ பார்த்தல இருந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, சோறு தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. இது உடம்பு சோறு திங்கிற உடம்பா மண்ணு திங்கிற உடம்பு. அதனால அவளை பார்த்த உடனே வாழ்ந்தா அவளோட வாழணும் முடிவு பண்ணேன். என்ன பண்ண தெரியுமா? அப்பதான் எங்க அப்பன் பத்தி வந்துச்சு. என்ன ஹாப்பியே காட்டுக்குள்ள போ வந்துச்சு. நீ என்னன்னு கேப்பிய? என்ன எல்லாம் பொழுது விடுச்சா எங்க போவாங்க? காலையில இருந்துச்சா பல்ல வலிக்கிட்டு எங்க போவான்? இங்க போவான் டீ கடை, டீ கடைக்கு போவாங்க. போவான். ஆனா எங்க அப்பா எங்க போவான் தெரியுமா? எங்கடா கஞ்சா வைக்கிறாங்க, எங்கடா கள்ளச்சாராய வைக்கிறாங்கன்னு எனட்டையும் போதையே இருக்கக்கூடிய எங்க அப்பன். அவனுக்கு பிறந்த புள்ள நான் எப்படி இருக்கணும்? நீயும் போதையா? சத்தியமா சொல்றேன், குடியாரஞ்சத்த இளவுக்கு கூட நான் போக மாட்டேன். என்னடா நீயா சொல்ற? பொட்டி கடைக்காரர் அப்படிதான் சொல்ற? உண்மையாலுமே சொல்றேன். எனக்கு குடினா என்னன்னு கூட்ட கலவனையா இருக்கும். எனக்கு குடினா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கிற நான் என்ன பண்ணேன், அந்த போட்டுக்கிற துணி அதை கலட்டிட்டு எல்லாத்தையும் காமி எதனால கிழிச்சாங்கன்னு தெரியும். ஏண்டா கழுத்துல இருந்து கீழே குஞ்சு வரல கிழிச்சாங்க உனக்கு. குடிச்சு குடிச்சு குடலடி போய் ஒட்டு குடல் வச்சு தெரியற. நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு குடினா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி குடிச்சிருப்பேன்? குடிக்க மாட்டேன். அதனால அவனுக்கு பிறந்த பிள்ளை நான் எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும், நல்ல மனசுலாம் இருக்கணும். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்த வாத்தியார் பிள்ளை மக்கு தானே. என்ன பண்ண தெரியுமா? விருவண்ண கருவக்காட்டத்திற்கு போனேன். சரி, கருவக்காட்டத்திற்கு போய் கஞ்சாவையும் கள்ளச்சாராயத்தை கலந்து கஞ்சாவையும் கள்ளச்சாராயத்தை கலந்து கொடுத்து விட்டு விறுவிறுன்னு அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் அடியே வெள்ளையம்மா, அடியில அடியில இல்ல அடியே வெள்ளையம்மா, வாழ்ந்தாலும் உன் கூட சரி செத்தாலும் உன் கூட முடிவு பண்ணேன். என்ன யாருக்கு பிறந்த மக தெரியுமா? யாருக்கு? அம்மா பாக்கு தானே. அம்மா பாக்கு அருப்புக்கோட்டை திருப்பத்தில் சேர்ந்தேன். 7 பேத்துக்கு இளைஞர் பிறந்தேன். மலைச்சாமி மலையாத்தா எங்களிடத்தை வெள்ளையம்மாள் மொபைல் வெள்ளமலை காட்டுக்குள்ள விளையாடுவோம். அவளை பார்த்த உடனே மனசுக்குள்ள எம்பட்ட ஒரு ஆசை தெரியுமா? ஆசை வந்துருச்சா? எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? அந்த ஒரு உள்ள இந்த வெள்ளை மாப்பிள்ளைக்கு ஒரு 10 டீ வாங்கி கொடுங்க பாவம். தம்பி வெள்ளச்சாமி உன் முன்னாடி டீ கட்டு. வெளியே வந்தாதான் என் முன்னாடி, வெளியே வராது. இப்போ சாப்பிட்டா எப்போ வந்து காலை அவன் மேல எம்பட்டு ஒரு பாசம் தெரியுமா? அதுல கட்டி இருக்குது, கட்டி இல்லாம இருக்குது, வெட்டி கடைக்கார மாதிரியே இருக்குது. சரி பாடு, நீ பாடையில நான் பாடையில போகையில நான் தூக்கிடுறேன். ஊரடங்கு சாமத்துல உறுத்தி மட்டும் விளைச்சிருந்த கோடி நேரத்துல நிலப்புல படத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓடையெல்லாம் ஒஞ்சிருப்பு பிறந்து படத்தாலும் பாவி மக நினப்பு அடிப்பா
என்னைய பார்த்து வாழ்ந்தாலும் கூட செத்தாலும் கூட சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமாயா? என்ன சொன்ன தெரியுமா? அட போடா குடியார பையல. நானா குடிகார செட்டு அளவு கூட போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் போவேன், சைடிஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருவேன். அட போடா குடியார பையன் சொன்னானே என்னை பெட்டிக்காரனே, என்னனே நல்ல என் மூஞ்சிய உத்து பார்த்து சொல்லு. உன் முகரில சொறி விட்டு கிடக்கு தெரியாதா? என்னைய பார்த்தா குடியார பையன் மாதிரி தெரியுதா? என்னைய பார்த்தா குடியார பையன் மாதிரி தெரியுதா? அம்மா தெரியுதா தெரியலையா சொல்லுங்கம்மா. உங்களை யாருக்கா தெரிஞ்சா அடிங்க. என்னைய பார்த்தா குடியார பையன் மாதிரியா தெரியுது? அடிய சண்டாடு, நான் குடியாரன் அடி. என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுல உன்னைய பார்த்தேன் அன்னைக்குல இருந்து படுத்தா தூக்க வர மாட்டேங்குது, அண்ணன் தம்பி கூட இறங்க மாட்டேங்குது. வாழ்ந்தாலும் உன் கூட செத்தாலும் உன் கூடன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? என்னையா சொன்னா? யாரு தெரியும்? அதே வெள்ளச்சாமி, எங்க அண்ணங்க எனக்கு 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுப்பட்டு இந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டி வரணும் எனக்கு தலையெழுத்தா. உன்னைய பாக்குறதுக்கு தாயா நானும் இங்க வந்தேன்னு சொன்னேன். உன்னைய பாக்குறதுக்கு இல்ல, என்னைய பாக்குறதுக்கு. 4 அடிவுல இருமனதம் ஒரு மனதாகி விட்டது. இதை உறுதி செஞ்சுக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா உறுதி செஞ்சுக்கணும். 1க்கு 2 உலகத்துக்கு 3. ஏன்னா பொம்பளை புத்தி பின்பத்தில் நமக்குத்தான் தெரியும். நமக்குல உனக்குதான் தெரியும். எனக்கு ஆமா, பொம்பளை புத்தி பின்பத்தி நமக்கு தானே தெரியும். தெரியாதுப்பா. அதனால என்ன பண்ண தெரியுமா? அந்த ஆளுநர்காரங்க ஒரு டீ வாங்கி காதல் சொல்லிட்டே இருக்கிறான். அவளை தரத்தரம் எடுத்துட்டு போனேன். எங்கயா? அங்கயா? எங்க சண்டையா? சண்டை வந்துருச்சா? சண்டையெல்லாம் இல்லனே. எங்க எடுத்துட்டு போன தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு எடுத்துட்டு போய் அடிய சண்டாளி வாழ்ந்தாள் என் கூட, உங்களோட செத்தாளி என் கூட சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டேன். சத்தியம் செய்தா? என் சண்டாளி சத்தியம் பண்ணி கொடுத்தா. யார சாட்சி செய்ய? யாரையும் சாட்சியெல்லாம் வைக்கல, சாட்சியா வச்சு. அதத்தான் நான் கேட்டேன். சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தா. சரி, என்னைக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பார்த்து 15 வருஷம் ஆச்சு. ஆச்சு. 4 மாசம் உனக்கு கேப்பு. ஆமா, பாத்துக்க. பார்த்து 15 வருஷம் ஆச்சு. சரி, யாரு கண்டு வட்டச்சோ, எவன் கண்ணு வட்டச்சோ? ஏன்னா டேய், வெள்ளையம்மால பாக்க வெள்ளச்சாமி அண்ணே, எவன் யார சொன்ன? ஒண்ணே இல்லனே. அதான பார்த்தேன். என்ன சொல்லுவானே? குண்டு பையா. எலும்பா தொட்டா உண்மையை சொல்லுவானே. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் வெள்ளையம்மளை பாத்திர மாட்டேனா? சரி, அவ கூட ஒரு வார்த்தையாச்சும் ஆசையா பேசிட மாட்டேனா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆசையோடும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்னு கேட்பீங்க? சரி, அந்த அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல முத்தாரம்மன் சாத்திரை திருவிழா நடைபெறுகிறது. சரி, அந்த சாத்திரை திருவிழாவிற்கு இந்த வெள்ளச்சாமியோட ஒயிலாட்ட போட்டியும் சிலம்பாட்ட போட்டியும் கோலாட்ட போட்டி நடைபெற இருக்கிறது. என்னுடைய ஆட்டம் பார்க்கறதுக்காண்டி வெள்ளையம்மா ஏதாச்சும் ஒரு மணிக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல காத்திருப்பான்னு நம்பிக்கை. இங்க 2 டீயை கொண்டு வா. ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னைய பாத்துக்கிட்டு இருப்பான்னு நம்பிக்கையோட என் சக்கம்பட்டி சீனி விட்டு என் தாயை விட்டுட்டு உதச்ச வெள்ளையம்மா அந்த அருப்பு கொட்ட திருப்பத்தூர போறேன். போகணும்ல போறியா? நம்ம கையில காசு என்னைக்கு இருந்துச்சு? அதான் நம்ம கையில இல்ல, உன் கையில. ஏன்னா நம்ம எல்லாம் பிச்சைக்காரனுக்கே கடன் சொல்றோம். அதான் 20 ரூபா இருந்துச்சு பேங்க்ல, அது இருந்துட்டேன். என்ன ஒரு பிச்சை கட்ட வந்தாருன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு வரணும்னு பிச்சை ஊரு போயிட்டாரு. இல்லாட்டி அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்குவோம். அப்படிப்பட்ட ஆள் நம்ம. சரி, நம்ம கையில என்னைக்கு காசு இருந்துச்சு? நம்ம இல்ல, உங்ககிட்ட சொல்லு. அதனால வீட்டுல பெத்த ஆட்டாளி ஒருத்தி எதுக்கு இருக்கிறா? எதுக்கு இருக்கிறா? அவ அடுக்கு பணையில காசு எங்க ஒளிச்சு வச்சிருக்கா, சுருக்கு பையில காசு எங்க திணிச்சு வச்சிருக்கா, நமக்கு தானே தெரியும். அப்படி அதெல்லாம் தேடி எடுத்து போட்டு பொம்பளைய பார்க்க போறேன். போறியா? போறியா? ஆமா, போறியா? போ போ போ. போகாதே போகாதே வெள்ளச்சாமி பொல்லாத சொப்பனம் நாண்டுகிட்டு சாக போறேன் சொல்லி என் வெள்ளையம்மா பார்க்கதான் போறேன்னு சொல்லி கூட்டத்தில் வெள்ளையம்மா எங்க இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்கிறப்பா. தேடிதான்டா பஞ்சாயத்து வச்சாங்க. இடையில யாரும் படுத்தி விட்டாரிய
அந்த கூட்டத்தில் எங்க இருக்கிறான்னு பார்க்கணும். தயவு செய்து